படையணிகளை கொழும்புக்கு அழைப்பதும், ரணில் மிகவும் நேர்த்தியாக திட்டமிட்டு சுயேட்சையாக களமிறங்கியதும், சரத் பொன்சேகாவை பொறுத்தவரையில் இப்போது இந்தியாவுக்கு செல்ல போவதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்தியா கூறியிருக்கின்றது, கமல் ராஜபக்ஷ என்ன கூறியிருக்கிறார் சொன்னார், ரணில் அதாவது அவர் ஆத்திரப்பட்டு கூறியது, ரணில் விடுதலை புலிகளை இரண்டாக உடைத்தது போல அரபுகுமர திசாநாயக்காவை பொறுத்தவரையில் ஓரளவு, அதாவது அவர்கள் ஜேவிபி என்ற கொள்கைகளை எல்லாம் மறந்து இவ்வளவு நாளாச்சு. புலம்பெயர் தேசத்து அமைப்புகள் தாயக அரசியலில் எந்த விதமான பங்கையும் செலுத்துவதில்லை என்பதை ஐரோப்பிய ஒன்றியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியம் நீடித்தது புலம்பெயர் அமைப்புகளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியாகத்தான் பார்க்கிறேன். இது நீங்கள் யோசிக்கலாம், அது அவங்களோட தென்னிலங்கையின் ஆட்சி மாற்றத்துக்கு இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் பங்களிப்பும் இருக்கிறது என்பதை இந்த ரெண்டு சம்பவங்களும் காட்டுகின்றன. ஒரு லங்கா ஈனியஸ் கோட்ட சம்பவம், இரண்டாவது பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். கால் 9600000037. யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதர்ன் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதிகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. தேர்தலுக்கான முஸ்தீபுகள் அனைத்தும் தீவிரமடைந்திருக்கின்றது. இலங்கையினுடைய ஒட்டுமொத்த அரசியலும் ஒரு சூடான நிலைக்குள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கே பாதுகாப்பு நிலவரங்கள் தொடர்பிலும் சபாநாயகர் பல்வேறுபட்ட அறிவிப்புகளை தொடர்ச்சியாக விட்ட வண்ணம் இருக்கின்றார். பல படையணிகள் கொழும்புக்கு இரகசியமாக அழைக்கப்பட்டிருக்கின்றன. புலனாய்வுத்துறை சார்ந்தும் சில அழைப்புகள் மறைமுகமாக விடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இலங்கையின் முப்படைகளை சார்ந்திருக்கக்கூடிய இராணுவத்தினர், அதே போன்று இராணுவத்துறையில் இருக்கக்கூடிய விசேட அதிரடிப்படையினர் குறிப்பாக கொழும்பு பகுதிக்குள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் அறிவிப்பும் படையினரின் அழைப்பும் இப்போதைய சூழ்நிலையும் என்ன விடயங்களை நோக்கி இலங்கை நகர்வதற்கான ஒரு வாய்ப்பாக உங்களுடைய பார்வையில் தென்படுகின்றது? இந்த தேர்தலை பொறுத்தவரையில் முதலில் தேர்தல் நடைபெறுமா அல்லது தேர்தல் ரணில் இன்னொரு வருடத்துக்கு ஆட்சியை தக்க வைப்பாரா அல்லது நீடிப்பாரா என்ற குழப்பங்கள் இருந்தன. ஆனால் இப்ப திடீரென்று தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிவித்தது மட்டுமல்லாது ரணில் விக்ரமசிங்க சுயேட்சையாக, அதாவது தான் இருந்த ஐக்கிய தேசிய கட்சியையும் விடுத்து சுயேட்சையாக கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கின்றார். அவற்றை கட்டுப்பணத்தை செலுத்தியதும் அவரின் தமையனார் தான் அந்த காசை செலுத்தி இருக்கின்றார். இது ரணில் ஒரு நன்கு திட்டமிட்டு ஒரு மிகவும் நேர்த்தியாக போடப்பட்ட ஒரு திட்டம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப களத்தில் நிற்கிறதுல 3 முக்கியமானவர்கள். ஒன்று அதாவது ஐக்கிய தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா, மற்றது SJP இந்த சஜித் பிரேமதாசா, ரணில் விக்ரமசிங்க 3 பேருக்கும் இடையில் தான் கடுமையான போட்டி இருக்க போகிறது. அப்ப இதுல இப்ப ரணிலை பொறுத்தவரையில் ரணில் அரசு தலைவராக வருவதா அல்லது அனுரகுமார திசாநாயக்கா வருவதா அல்லது சஜித் பிரேமதாசா வருவதா என்றது இந்த இலங்கையின் மக்களின் தெரிவை விட இந்த பூகோள அரசியல் நலன் சார்ந்து ஏனைய நாடுகளின் தெரிவுகள்லாம் இங்கு முக்கியமாக இருக்க போகின்றது. எனவேதான் நீங்கள் கூறியது போல இப்போது படையணிகளை கொழும்புக்கு அழைப்பதும், ரணில் மிகவும் நேர்த்தியாக திட்டமிட்டு சுயேட்சையாக களமிறங்கியதும்,
மொட்டுவ கட்சி வந்து அமைதியாக இருப்பதும், ஏனென்று சொன்னால் வேட்பாளர்களை வேட்பு மனு செய்வதற்கு ஆகஸ்ட் 15 வரை நாள் இருப்பதால் அவர்கள் அதில் மௌனமாக இருப்பதும், திடீரென்று சரத் பொன்சேகா வந்து அவரும் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதாக கூறியிருக்கின்றார். அவர் வந்து திடீரென்று இந்தியாவுக்கு சென்று இஸ்ரேலிய தூதுவரை சந்திப்பதும் வந்து ஒரு அந்த நிலைமை, அதாவது இலங்கையின் நிலைமை வந்து இலங்கை அரசியலையும் தாண்டி அனைத்துலக ஒரு அரசியல் நகர்வாகத்தான் பார்க்க முடியும். இதுல வந்து எதுவும் நடக்கலாம். உதாரணமா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்தியாவில இருக்கின்ற அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பை அதிகரிக்குமாறு கூறியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் இப்ப வந்து அந்த பாதுகாப்பு வந்து டபுளாக போடும் வரை கூறியிருக்கிறார்கள். இந்த ட்ரம்ப் மீதான தாக்குதலின் பின்னர் இந்த நடவடிக்கை இந்தியா செய்திருக்கிறது. அதை கடந்த வாரம் இந்தியா அறிவித்திருக்கிறது. எல்லா அரசியல் தலைவர்களுக்குமான பாதுகாப்பு அதிகரிக்க சொல்லி. என்றால் உலக நாடுகளிட ஒரு ஸ்திரத்தன்மை குறைந்து கொண்டு வருகின்றது. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்லோவாக்கியாவில் இடம்பெற்ற தாக்குதல், ட்ரம்ப் மீதான தாக்குதல், ஜப்பானிய முன்னாள் பிரதமர் அவே கொல்லப்பட்டது, இப்படி தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது வந்து ஒரு நல்லதாக இல்லை உலக நாடுகளில் என்ற நிலை. இப்ப இலங்கை அடுத்தது ஒரு சூடு மிக்க அரசியல் களமாகத்தான் அதனை அனைத்துலக அரசியல் அவதானங்கள் கூட பார்க்கிறார்கள். எனவேதான் இந்த நிலையில் வந்து இப்ப அரசு தலைவர் தேர்தல் அறிவித்த கையுடன் அந்த பாதுகாப்பையும் அங்கு பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். பாதுகாப்பை பலப்படுத்தி இருப்பதாக நீங்கள் குறிப்பிட்டாலும் கூட, பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதில் பல்வேறுபட்ட சந்தேகங்களை பலர் கொள்கின்றார்கள். அரசு தலைவர் தேர்தலை மிகவும் நிதானமாகவும் முழுமையான கட்டுப்பாட்டோடு நடத்துவதற்கு பாதுகாப்பு தரப்பினர் அழைக்கப்பட்டிருப்பதாக கொழும்பில் இருக்கக்கூடிய அரச தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலீசார் தொடர்பிலும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்படுகின்றன. ஆனால் அதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கின்றதா, அல்லது அரசு வழமையான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடாக இதனை பார்க்கலாம்? அதான் நான் கூறியது போல, என்றால் இந்தியாவிலும் பாதுகாப்பை அதிகரித்திருக்கிறார்கள். இலங்கை உங்களுக்கு தெரியும், பல தடவைகளில் இந்த அரசு தலைவர் தேர்தலை பொறுத்தவரையில் பல தடவைகளில் அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான பல சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது. சரத் பொன்சேகாவை பொறுத்தவரையில் இப்போது இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார். இந்தியாவுக்கு செல்ல போவதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்தியா கூறியிருக்கின்றது தாங்கள் அழைக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப என்னென்று சொன்னால், அவர்களுடைய கூறுகிறார்கள் இந்தியாவுக்கு அனுர்குமார திசாநாயக்கா இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் போயிருந்தாலும் அவருக்கு அவர் வெற்றி வாய்ப்பு அளவுக்கு சரத் பொன்சேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை. அப்ப ஒரு வெற்றி வாய்ப்பு இல்லாதவரை ஏன் இந்தியா அழைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. எனவேதான் இந்தியா சொல்லியிருக்கிறது தாங்கள் அழைக்கவில்லை, ஆனால் அவர் போகிறார் அங்கு என்றால் இஸ்ரேலிய தூதுவரை சந்திப்பதற்கு என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் இஸ்ரேலிய கான்சுலேட் தான் இலங்கையில் இருக்கே தவிர தூதரகம் வந்து டெல்லி தான் இலங்கையை சேர்ந்து பார்த்துக் கொள்கிறார்கள். அங்கு அவர்கள் இருவர்களுக்குமான சந்திப்பு இடம்பெறப் போகும். இப்ப மொசாட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், பல்வேறு நாடுகளில் உள்ள அரசியல்களில் அவர்களின் தலையீடுகள் மிக அதிகம். அரசியல் படுகொலை என்றாலும் சரி, ஆட்சி மாற்றம் என்றாலும் சரி, ஒரு படைத்துறையை பலவீனப்படுத்துவதாக என்றாலும் சரி, அவர்கள் கேட்ச் போட்டு கொடுப்பது அதிகம். உதாரணமாக இலங்கையில் கூட அவர்கள் 80 விடுதலை புலிகள் என்ற காலத்தில் மொசாட்டுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலான உறவுகள் அதிகமாக இருந்தது. அப்ப சரத் பொன்சேகாவை பொறுத்தவரையில் அவர் இராணுவ தளபதியாக இருந்தபடியால் அவருக்கும் மொசாட்டிற்கும் இடையிலான நெருக்கம் மிக அதிகமாக இருக்கும். என்றால் அவர்கள் அந்த காலப்பகுதியில் அவர்கள் இஸ்ரேலுடன் நெருங்கி பழகியிருப்பார். இன்னொரு பிரச்சனை என்று சொன்னால், 2010ஆம் ஆண்டு ஒரு இராணுவ புரட்சியை ஏற்படுத்துவதற்கு முதன்மையாக நின்றவர் வந்து சரத் பொன்சேகா. அதன் பிற்பாடு அவர் சிறையில் அடைக்கப்பட்டு திரும்ப வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிந்தபடி. அப்ப அப்படியான ஒருவர் இப்போது திடீரென்று அங்கு சென்று இஸ்ரேலிய தூதுவரை சந்திப்பது அல்லது ஒரு நிகழ்வை கலந்து கொள்வது வந்து
எல்லா தரப்பிலும் ஒரு ஆச்சரியமாகத்தான் பார்க்கப்படுகிறது அல்லது சந்தேகமாக பார்க்கப்படுகிறது. அது ஒரு புறம் இருக்க. அப்ப இங்க அதாவது இந்த அரசு தலைவர் தேர்தலை பொறுத்தவரையில் இப்போது ரணில் வந்து மொட்டுவ கட்சியை வந்து பிளவடைய செய்கின்றார் என்ற ஒரு கருத்துருவாக்கம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதாவது ரணிலின் நகர்வு வந்து இரண்டாக உடைப்பது மொட்டுவ கட்சி. அதை யார் சொல்லியிருக்கிறாருன்னா நமால் ராஜபக்ஷ. நமால் ராஜபக்ஷ என்ன கூறியிருக்கிறார் சொன்னா, ரணில் அதாவது அவர் ஆத்திரப்பட்டு கூறியது, ரணில் வந்து விடுதலை புலிகளை இரண்டாக உடைத்தது போல எமது கட்சியையும் ரணில் இரண்டாக உடைக்க பார்க்கிறார். உண்மையில் இப்போது அவர்கள் 140 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 75க்கு மேற்பட்டவர்கள் ரணிலின் பக்கம் தாவலாம் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அப்ப ரணிலை பொறுத்தவரையில் யுஎன்பியில் நிற்காமல் தனித்து நிற்பதே இந்த மொட்டுவ கட்சியை இரண்டாக உடைப்பதாக தான் அவர்கள் கண்டு அஞ்சுகிறார். அப்ப இது உள்நாட்டில் கூட இப்ப உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்ஷ காலத்தை பொறுத்தவரையில் பொறுத்தவரையில் அவர்களுக்கு இப்போதும் இந்தியாவுக்கும் சீனாவுடனுமான நெருங்கிய பிணைப்புகள் இருக்கின்றன. மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக வருவதற்காகத்தான் அக்டோபர் மாதம் அளவில் 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அளவில் வவனதீவில் ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தார். அதன் பிற்பாடு கோத்தபாயா வருவதற்காகத்தான் ஈஸ்டர் குண்டு வெடிப்பை நடத்தியிருந்தார். பல பிரச்சனைகள் இருக்கின்றது. இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கிற நேரத்துல வந்து ஒரு அரசு தலைவர் தேர்தலை நடத்த போகிறார்கள் என்னும் போது இலங்கையின் பாதுகாப்பு மிக முக்கியம். ஏனென்றால் இலங்கையின் தென்னிலங்கையின் அரசியல் வந்து மிக மிக பலவீனமான நிலையை தான் சென்றது. முன்னே போல இல்லை. அங்கு அவர்கள் அதாவது தமிழ் மக்களை பலவீனப்படுத்துகிறோம் என்று சொல்லி இறுதியாக பலவீனமாகி இப்போது நிற்பது வந்து தென்னிலங்கை அரசியல் தான். அப்ப பலவீனமான இந்த நிலையில் எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கின்ற ஒரு கருத்துருவாக்கம் இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு இப்போது பாதுகாப்பு மிக முக்கியமானதொன்று. அதுதான் அது பிரதானமான காரணம் வந்து இந்த படைத்தரப்பை அவர்கள் அதாவது தலைநகரம் நோக்கி நகர்த்துவதற்குரிய பிரதான காரணம் அதுவாகத்தான் இருக்கு. நீங்கள் இப்போது குறிப்பிட்ட காரணங்களோடு இன்னும் ஒரு சர்வதேச ரீதியான முக்கியமான கருத்து ஒன்று பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் 6 மாதங்களுக்கு விடுதலை புலிகள் மீதான தடையை திடீரென நீடித்திருக்கின்றது. இந்த நீடிப்பும் இலங்கையின் தற்போது இருக்கக்கூடிய தேர்தலிலும் ஏதாவது தாக்கம் செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தின் நடவடிக்கை வழமை போன்று ஒரு சாதாரணமான நடவடிக்கை என்று எடுத்துக்கொள்வது? ஐரோப்பிய ஒன்றியம் அண்மையில் ஒரு சிக்கலுக்குள் மாட்டியிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் வந்து ஒரு தேர்தல் வாக்கெடுப்பை நடத்தியதாகும். அதில் வந்து இந்த நேஷனல் பீப்புள் பவர் அதாவது என்பிபி கட்சியின் அவர்கள் கொம்பாஸ் என்றுதான் கூறுவார்கள். அந்த கொம்பாஸ் கட்சியின் தலைவர் வந்து 53% வாக்குகளை பெற்றதாகவும், சஜித் பிரேமதாச வந்து 24%, மொட்டுவ கட்சிக்கு 6% கிடைத்ததாக இந்த லங்கா நியூஸ் என்ற ஒரு இணையதளம் அவர்கள் சிங்கள பதிப்பில் வெளியிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாது முகநூலிலும் வெளியிட்டிருந்ததாக கூறியிருக்கிறார்கள். அதாவது ஜூலை 16ஆம் தேதி. அதன் பிற்பாடு ஐரோப்பிய ஒன்றியத்தின் பேச்சாளர் கூறியிருக்கின்றார் அசோசியேட் பிரஸ் என்ற ஊடகத்துக்கு, தாங்கள் அப்படி ஒரு இதையும் வாக்கெடுப்பை நடத்தவில்லை, இது வந்து ஒரு தவறான செய்தி என்று நான் கூறியிருக்கிறேன். அதன் பின்னர் இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தின் மாலத்தீவு இலங்கைக்கான பிரதிநிதி வந்து லாஸ் பெரடர் அவரும் கூறியிருக்கின்றார், அவ்வாறு ஒரு வாக்கெடுப்பை நடத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரையில் அவர் கூடுதலாக இப்ப ஸ்வீடனாக இருக்கலாம், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அது மட்டுமில்லாது ஜப்பானுக்கும் அண்மையில் சென்றிருந்தார். ஜப்பானை பொறுத்தவரையிலும் ஜப்பானின் மேற்குலகம் சார்ந்த அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரையில் ஓரளவு அதாவது அவர்கள் ஜேவிபியின் கொள்கைகளை எல்லாம் மறந்து இவ்வளவு நாளாச்சு. அவர்கள் தற்போது ஒரு மேற்குலகம் சார்ந்த நிலையை எடுக்கலாம் என்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றது. இப்ப நான் நினைக்கின்றேன் இது வந்து பிளான் பி, அதாவது ஒன்றில் ரணில் தோல்வியை தழுவுவாராக இருந்தால் அல்லது அனுரகுமார திசாநாயக்கா
வெற்றியீட்டுவாராக இருந்தால் அவரை தங்கள் வசம் வைத்திருப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கலாம். எனவேதான் நீங்கள் உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த தேர்தல் வருகின்ற நேரம் பார்த்து விடுதலை புலிகள் மீதான தடையையும் மேலும் 6 மாதம் நீடிப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்தது. மேற்குலகத்தை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் பிரிந்து நிற்பது, பொது வேட்பாளர் என்று நிற்பது, இவர்கள் அதாவது மேற்குலகத்தை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் மீதான ஒரு அழுத்தத்தை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒன்று தெரியாது. புலம்பெயர் தேசத்து அமைப்புகள் வந்து தாயக அரசியலில் எந்த விதமான பங்கையும் செலுத்துவதில்லை என்பதை ஐரோப்பிய ஒன்றியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் அமெரிக்கா என்ன கூறுகிறதோ அல்லது பிரித்தானியா என்ன கூறுகிறதோ அதைத்தான் அவர்கள் செய்வார்களே வந்து அவர்களுக்கும் புலம்பெயர் தேசத்தில் புலம்பெயர் அதாவது தாயகத்தில் இருக்கிற மக்களுக்கும் அல்லது தாயகத்து அரசியலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அவர்கள் வாயை திறப்பதில்லை. அங்கு எது நடந்தாலும் அவர்கள் வாய் திறப்பதில்லை என்பதை அவர்கள் புரிவதாக இல்லை. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் நீடித்தது வந்து புலம்பெயர் அமைப்புகளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியாகத்தான் பார்க்கலாம். இது நீங்கள் யோசிக்கலாம், அது அவங்களோட கொள்கை, அவங்களோட கொள்கையில நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த இயலாது அப்படின்னு எல்லாரும் யோசிக்கலாம். அவங்க தலைதான் செய்வாங்க. அவங்களோட கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தலாமா, ஏற்படுத்த முடியாதா? ஒரே ஒரு சிறிய உதாரணத்தை நீங்கள் பாருங்கள். இந்த ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அது வந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு மீதும் பாதுகாப்பு அமைச்சர் கலன் மீதும் ஒரு பிடிபிராந்தை கொண்டு வந்திருந்தது. அதற்கு எதிராக பிரித்தானியாவின் ரிஷி சுனாக் என்ற அரசு சேலஞ்ச் பண்ணியது. அதுக்கு எதிராக ஒரு வழக்கை போட்டிருந்தது. அந்த அவர்கள் மீதான பிடிபிராந்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி. அதன் பிற்பாடு தேர்தல் நடந்தது. தேர்தலில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். முஸ்லிம் மக்கள் எவ்வாறு எதிர்வினையாற்றி இருந்தார்கள். ஒரு இடத்தில் ஒரு முஸ்லிம் சுயேட்சை வேட்பாளர் அமைச்சரையே தோற்கடித்து வீட்டை அனுப்பியிருந்தார். அது மட்டுமல்லாது பல இடங்களில் 100-200 வாக்குகளால் தான் அமைச்சர்களை தப்பி பிழைக்கும். 2020 நடைபெற்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 80% முஸ்லிம்கள் லேபர் கட்சி, அதாவது தொழிற்கட்சியுடன் ஆதரவாக வாக்களித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த தடவை 20% சில இடங்களில் அதுவும் இல்லை. அப்ப இது ஒரு செய்தி அவங்களுக்கு கூறியிருக்கின்றது. முஸ்லிம் மக்கள் இப்போது 2 கன்சர்வேட்டிவ்க்கும் இல்லை, லேபருக்கும் இல்லை, 2க்கும் இல்லாமல் தனித்து நிற்கிறாங்க சுயேட்சையாக. இந்த சுயேட்சையெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆகினால் நாளைக்கு அது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கு. அந்த தாக்கத்தை நீங்கள் உடனடியாக நாங்கள் பார்க்கலாம். அதாவது ஸ்டாமர் பதவியேற்றதும் அமெரிக்கா கூறியது, ரிஷி சுனாக் கொண்டு வந்த அந்த ICC மீதான வழக்கை நீங்கள் கைவிடக்கூடாது. ஆனால் இந்த வாரம் பிரித்தானியா அந்த வழக்கிலிருந்து வெளியேறிவிட்டது. தாங்கள் அந்த வழக்கிலிருந்து பின்வாங்குகிறோம் என்று கூறிவிட்டது. காரணம் முஸ்லிம் மக்கள அழுத்தம். ஆனால் இன்று தமிழ் மக்களை பொறுத்தவரை நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோம். இங்கே எவ்வளவு பேர்? கிட்டத்தட்ட 4 லட்சம், 3 லட்சம். ஐரோப்பா முழுக்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு? ஆனாலும் இன்று அவர்கள் தடையை கொண்டு வருகிறார். ஏன் அந்த தடையை கொண்டு வருகிறார்கள் என்று நான் வினாவிய போது, அவர்கள் கொண்டு வர சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், ஏற்று வாழ்கிறீர்கள், அதில் அடாப்ட் பண்ணி போகிறீர்கள். அது சட்டம் அப்படித்தான் இருக்கும். அதை எதிர்த்து நீங்கள் போராடியதில்லை. எப்போது அந்த சட்டம் இல்லாது போகும் என்று சொன்னால், எந்த ஒரு சட்டத்தை அவர்கள் கொண்டு வரும்போது அதை முழுமையாக நீங்கள் எதிர்த்து போராடும் போதுதான் அந்த சட்டத்தை அவர்கள் வாபஸ் பெறுவாங்க. அதுக்கு சிறந்த உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் இந்த கென்யாவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். சட்டம் வரி இருப்பு 18% கூட்டி கொண்டு வந்தார்கள். நாடாளுமன்றத்தை கூட கைப்பற்றினாங்க. நிறைய பேர் இறந்தார்கள், அது வேற விடயம். இப்போது சட்டத்தை மீள பெற்று விட்டார்கள். போராடும் போது அந்த சட்டத்தை மீள பெறுவார்கள். நீங்கள் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு அதற்காக அதனுடன் வாழ்ந்து கொண்டு எதிர்வினையாற்றுவதால் எதுவும் இடம்பெறப் போவதில்லை. இப்ப நீங்கள் கேட்டது போல ஒன்று, இந்த ஐரோப்பிய ஒன்றியம் கொண்டதும் அரசியல் நலன் சார்ந்து, இலங்கையின் அரசியல் நலன் சார்ந்தான் கொண்டது. ஆனா லங்கா நியூஸ் போட்டதும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் ஏதோ ஒரு, அதாவது
அவங்களை போட சொல்லி போட்டு நாங்கள் மறக்கிறதை மறக்கலாம். இதில் உண்மை போய் யாருன்னு தெரியாது. இப்ப ஏதோ ஒரு விதத்தில் இந்த அங்கு இல்லை, அதாவது தென்னிலங்கையின் ஆட்சி மாற்றத்துக்கு இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் பங்களிப்பும் இருக்கிறது என்பதை இந்த 2 சம்பவங்களும் காட்டுகின்றன. ஒன்று லங்கா ஈனியஸ் போட்ட சம்பவம், இரண்டாவது விடுதலை புலிகள் மீதான தடையின் நிகழ்ச்சி. இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இந்த நிலைப்பாடு, ஐரோப்பிய ஒன்றியத்தின் முடிவானது இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலினுடைய நிலைப்பாடுகள் அல்லது முடிவுகளை தலைகீழாக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது. ஒன்று, அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் இனவாதத்தை அவர்கள் பேசும்போது ஐரோப்பிய ஒன்றியமோ அல்லது அனைத்துலக சமூகமோ தமிழ் மக்களுடன் இல்லை என்பதை அவர்கள் தெளிவாக சிங்கள மக்களுக்கு உணர்த்த சொல்ல முடியும். அதாவது ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் அல்லது மேற்குலகங்கள் இப்போதும் தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் நிற்கின்றன, சிங்களவர்களுக்கு ஆதரவாகத்தான் நிற்கின்றன என்றது. அது ஒன்று. அப்ப IMF நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் IMF நிதியுதவி காண அந்த சட்ட மூலம் அது இந்த மறுசீரமைப்பு அரசு தலைவர் தேர்தலும் ஒன்றாக வந்திருக்கிறது என்றுதான் இந்த அசோசியேட் பிரஸ் வந்து இந்த அரசு தலைவர் தேர்தலை கூறும்போது கூறுகிறார்கள். IMF அந்த மறுசீரமைப்பின் அந்த உடன்பாடும் தேர்தலும் ஒன்றோடு ஒன்றாக வந்திருக்கின்றன. இப்ப ஒன்று உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய அதாவது மேற்குலகம் இந்த IMF என்றது மேற்குலகம் என்று அது சாதாரண சிங்கள மக்களுக்கு தெரியும். அப்ப அவர்கள் தான் வந்து இந்த தங்களை மீட்டு விட்டவர்கள் என்ற ஒரு மாயை இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க வந்த பிற்பாடுதான் கியூவில் நாங்கள் நிற்கவில்லை, பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட்டது, IMF உடன் நல்லுறவை வளர்க்கப்பட்டது, IMF ஆல் வார பிரச்சனைகளை பின்னுக்கு அவர்களுக்கு தெரியாது, இப்போதைக்கு அவர்களுக்கு ஒரு மூச்சு விடுகிற காலம் ஏற்பட்டது. அப்ப மேற்குலகம் தங்களை மீட்டதாக அவர்களுக்கு ஒரு அடுத்தது மேற்குலகம் சார்ந்து சிங்களவர்களுக்குள்ள ஒரு பயம் என்னென்று சொன்னால், மேற்குலகம் தமிழ் மக்களுடன் நிற்கிறது அல்லது விடுதலை, அதாவது மேற்குலகம் இந்த ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமை ஆணைக்குழுவினூடாக சிங்கள தளபதிகளை தண்டிக்க போகிறது அல்லது சிங்கள மக்களை தண்டிக்க போகிறது அல்லது தமிழீழம் எடுத்துக் கொடுக்க போகிறது, இப்படியான ஒரு பிரமையும் இருக்கின்றது. அப்ப ஒன்று இங்கால உதவி செய்கிறார்கள், ஆனால் இது இருக்கின்றது. அப்ப இரண்டையும் சேர்த்துத்தான் அவர்களால் ஒரு சிங்கள மக்களால் ஒரு முற்று முழுதாக மேற்குலகம் சார்ந்து நிற்பவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்குது. இப்ப இப்போது ஐரோப்பிய ஒன்றியம் கொண்டு வந்திருக்கிறது வந்து சிங்களவர்களுக்கு இன்னும் ஒரு அந்த மேற்குலகம் சார்ந்து நிற்கின்ற வேட்பாளர்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். அதாவது ஐரோப்பிய ஒன்றியமும் உங்களுடன் தான் நிற்கிறது, தமிழ் மக்களுக்கு எதிராகவே நிற்கின்றது என்னும் போது உங்களை பொருளாதாரத்திலிருந்து மீட்டு விட்டிருக்கின்றது, தமிழ் மக்களுக்கு எப்போதும் எதிராகவே நிற்கிறது என்னும் போது அதை அவர்களுக்கு ஒரு அந்த நீங்கள் கூறியது போல தேர்தலில் அது உண்மையில் ஒரு காத்திரமான பங்கை வகிக்கும். இப்போது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அறிக்கையிலே அதிகமான ஒரு மேற்கோள் காட்டப்பட்டவர் அனுரகுமார திசாநாயக்க. இந்தியாவினுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் சஜித் பிரேமதாசவினுடைய கருத்துக்கள் ஆங்காங்கே அவருடைய பெயர்கள் பிரதிபலிக்கின்றன. அப்படியாயின் இந்தியா சஜித் பிரேமதாசவையும் மேற்குலகம் அனுரவையும் கையில் எடுத்தால் ரணில் யாரின் கையில் இருக்கின்றார் அல்லது யாரின் கையில் இல்லாமலும் நாட்டு மக்களை நம்பி இருக்கின்றார்? ரணிலை பொறுத்தவரையில் உண்மையில் எந்த ஒரு வாக்கெடுப்பிலும் வந்து ரணிலுக்கு வந்து பெருமளவு வாக்குகள் கிடைப்பதாக எந்த ஒரு கருத்து கணிப்பிலும் கூறப்படவில்லை. சிலதுல 9% ரோ எடுத்த கருத்து கணிப்புல 9% என்றுதான் கூறி, அதற்கு முதலும் அவ்வாறு. இப்ப இவர்கள் இருவரும் தான் பிரதானமாக அங்கு பேசப்பட்டது. ஆனால் ரணில் இந்த முயற்சியை அதாவது இப்போது அவர் எடுத்த வியூகம் தான் பிரச்சனை. அதாவது ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து ரணில் கேட்டிருந்தால் தான் இந்த 9%. ஆனால் இப்போது அவர் இண்டிபெண்டன்ட் என்னும் போது நான் மக்களுக்காக நிற்கிறேன் என்ன மக்களை மீட்டவர் என்ற ஒரு பேர் இருக்கின்றது. அடுத்தது சிங்களவர்களை காப்பாற்றியவர் என்ற பேர் இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ஷவை காப்பாற்றியவர் என்ற ஒரு பேர் இருக்கு. அப்ப அந்த மஹிந்த ராஜபக்ஷவின் 140 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உங்களுக்கு தெரியும், ரகலிய போராட்டத்தின் போது எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் கொளுத்தப்பட்டது, எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, ஒருவர் கொல்லப்பட்டும் இருந்தார்.
ஆனால் அவ்வளவு 140 பேரையும் காப்பாற்றியவர் என்றது ஒன்று. அடுத்ததாக ரணில் மொட்டுவ கட்சியில் இணைந்து ராஜபக்சவர்களோடு கேட்டிருந்தால் தமிழ் மக்கள் ராஜபக்சவுக்கு போட மாட்டார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதையும் அவர் இல்லாத செய்து விட்டார். அடுத்ததாக தங்களை காப்பாற்றியவர் என்னும் போது அவர் யுஎன்பியில் இல்லை என்னும் போது இப்ப நமால் ராஜபக்ச சொன்ன போல மோட்டுவ கட்சி கூட அவர்கள் தங்களுக்குள் ஒரு வேட்பாளரை இறக்கினாலும் அதிலிருந்து கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் ரணிலை ஆதரித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் ரணில் அடுத்த தடவை இந்த தடவை வருவாராக இருந்தால் நீங்கள் யாருடைய பக்கம் என்பதுதான் பிரச்சனை. இப்ப ரணிலை பொறுத்தவரையில் அவர் கூடுதலான ராஜதந்திர ரீதியாக, அதாவது மேற்குலகத்தையும் அவர் பகைக்கப் போவதில்லை, சீனாவையும் அவர் பகைக்கப் போவதில்லை, ஏதாவது ஒரு விதத்தில் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவோம் என்றுதான் அவர் பார்க்கின்றார். எனவேதான் இப்ப இந்தியாவின் உங்களுக்கு தெரியும், இந்த கோபோர்ட் மலை தொடர்பிலும் கூட ரணில் என்ன நகர்வை எடுத்தார் என்று தெரியும். சீனாவின் ஆய்வு கப்பல் தொடர்பிலும் என்ன நகர்வை எடுத்தார். அப்ப இந்த நிலையில இப்ப இந்தியாவும் மேற்குலகம் ஒன்று விரும்புகிறது என்ன, ஒரு சடன் பெரும் மாற்றத்தை கொண்டு வருகின்ற அல்லது ஒரு கடும் போக்காளரான அரசுதான் அவர்கள் விரும்புகிறார். எனவேதான் ஒரு தரப்பு சஜித்தை யார் ஆதரிக்கின்றது, ஒரு தரப்பு அனுரகுமார திசாநாயக்கவை ஆதரிக்கின்றனர் என்றால் முழுமையாக தங்களுடைய இன்போல். இப்ப இந்தியான்னா இந்தியா முழுமையாக இருக்க வேண்டும் அல்லது அமெரிக்கா முழுமையாக இருக்க வேண்டும் என்பது அவர்களின் தோற்றமாக எண்ணமாக இருக்கு. இதனால் ரணிலை கொண்டு வந்தது கோத்தபாயாவை தூக்கிவிட்டு கொண்டு வந்தது மேற்குலகமாக இருந்தாலும் அவர்களால் தங்களால் செய்ய தேவையானதை இவர்களால் ஒரு அளவுக்கு மேல் செய்ய முடியாது போனது வரும். அடுத்ததாக ரணிலை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக அவர் இந்த பிரிக்ஸில் சேர்த்து விட சொல்லி தற்போது இந்தியாவை கூட இலங்கை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. பிரிக்ஸில் சேர்த்து விட சொல்லி இப்ப சீனாவை கேட்டார் என்றால் அவர்கள் சேர்த்து. மஹிந்த ராஜபக்ச சீனாவுக்கு சென்று வந்திருந்தார். இதில் நேரடியாக இல்லாவிட்டாலும் சீனாவின் ஒரு தலையீடும் இந்த அரசியல் தேர்தலில் நிச்சயமாக இருக்கு. ஏனென்றால் அவங்களுக்கு நிறைய முதலீடுகள் இருக்கின்றது, பொருளாதார கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. எனவே அவர்களுடைய தலையீடுகளும் இருக்கு. இதில் ரணிலை சுயமாக களமிறக்கி மஹிந்த ராஜபக்சாக்கள் தாங்கள் அதை எதிர்ப்பது போல எதிர்த்து மீண்டும் ரணிலுக்கு ஆதரவு கொடுப்ப மஹிந்த ராஜபக்சவை பொறுத்தவரையில் அவர்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் ஒரு சாரார் எதிர்ப்பது போல எதிர்த்துக்கொண்டு மறுசாரார் அவர் ரணிலுக்கு ஆதரவை கொடுத்தார் என்றால் ரணிலை ஏதோ ஒரு வழியில் அவர்கள் வின் பண்ண வைத்து விடலாம், வெற்றியிட்ட வைத்து விடலாம் என்ற ஒரு இதுவும் இருக்கின்றது. இதிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த மும்முனை போட்டியாகத்தான் இருக்கின்றது. ஒரு பக்கம் சீனா இருக்கின்றது, ஒரு பக்கம் இந்தியா இருக்கின்றது, ஒரு பக்கம் மேற்குலகம். இப்போது இலங்கை மக்களுக்கான ஜனாதிபதியை தெரிவு செய்வது என்பதை விட சர்வதேசம் தன் நலனுக்கு யார் சார்ந்தவரை தெரிவு செய்வதுதான் இப்போது அதிகரித்திருக்கக்கூடிய போட்டி என்று எடுத்துக்கொள்ளலாம். உண்மைதான். பல நாடுகளில் ஏன் ஜோர்ஜியா அதிபர் ஒன்றை கூறினார், நீங்கள் அண்மையில் பார்த்திருக்கலாம். ஜோர்ஜியா அதிபர் ஒன்றை கூறியிருந்தார், பிகோ, அதாவது ரோபோட் பிகோவுக்கு மீது ஒரு படுகொலை தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது ஸ்லோவாக்கியா. ஐரோப்பிய ஒன்றியம் நேரடியாகவே ஜோர்ஜியாவுக்கு ஒன்றை கூறியிருந்தது, நீங்கள் அந்த இரண்டால் ஐரோப்பிய அதாவது மேற்குலக நாடுகளுடைய என்ஜிஓக்கள் நிதி வரவு, அதாவது இவங்க என்ஜிஓக்கள் மாதிரி தான் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஊடுருவது, அவர்கள் தான் அந்த நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது. அப்ப அவ்வாறு ஊடுருவலை தடுப்பதற்காக அவங்க என்ன செய்யறாங்க என்று சொன்னால் என்ஜிஓக்கு வருகின்ற ஃபண்ட் எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணணும் என்று சொல்லிவிட்டாங்க. அந்த சட்டத்தை நீங்கள் திருப்ப எடுக்காவிட்டால் ரோபோட் பிகோவுக்கு நடந்ததுதான் உங்களுக்கு நடத்தும் நேரடியாக சொல்லும். அவர் பிரதமரே நேரடியாக சொல்லியிருந்தார், ஐரோப்பிய ஒன்றியம் எனக்கு நேரடியாக கொலை அச்சுறுத்தல் விடுகிறது என்று தெளிவாக கூறியிருந்தார். இப்ப என்னென்று சொன்னால் இது அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஒன்று ஜோர்ஜியாவை அல்லது மோல்டோவாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நாட்டை ரஷ்யாவுடன் மோத விடுவதற்கான 2வது காலமுனையை துறக்க வேண்டும் என்றது அது அவங்களுக்கு அந்த போரியல் உத்தியின் அடிப்படையில்
ஏனென்றால் உக்ரைனால் தனியாக சமாளிக்க முடியாது விட்டால் இன்னொரு களமுனையை திறந்தால் ரஷ்யாவின் பலத்தை சிதறடிக்கலாம். அது வேறு வழி. அதுதான் அவரோட மெயின் டீம். இப்போது தாய்வானை பொறுத்தவரையில் சீனா இந்த பலத்தை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் இலங்கை ஒரு முக்கியமான ஒரு பிரதேசம். எனவே சீனாவும் இலங்கையில் மிக முக்கியமாக இலங்கையில் தனது காலை பலமாக பதித்து வருகின்றது. இப்ப இந்த நிலையில் இலங்கையின் அரச தலைவர் தேர்தல் பிரதமரை விட அரசு தலைவர் தேர்தல் முக்கியமானது என்னன்னு சொன்னா நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவர் தேர்தல். பாதுகாப்பு அமைச்சரும் அவர்தான், நிதி அமைச்சரும் அவர்தான், நீதி அமைச்சரும் அவர்தான் என்னும் போது அது முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவேதான் இந்த இலங்கை மக்களை விட இந்த பிராந்திய வல்லரசாக இருக்கலாம் அல்லது உலக வல்லரசாக இருக்கலாம் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப இந்தியா மீதான அழுத்தம் கடுமையாக இருக்கின்றது. அதாவது இப்ப டொனால்ட் லூ, அதாவது அமெரிக்காவின் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஒரு அதிகாரி, அவர் இந்தியாவுக்கு மீண்டும் கூறியிருக்கின்றார், நீங்கள் நேட்டோவின் 75வது ஆண்டு நடைபெற்ற நேரத்தில் நீங்கள் ரஷ்யாவுடன் சென்று பூட்டின் நின்றது தங்களுக்கு இழைச்ச ஒரு துரோகம் என்றது மாதிரி மிக கடுமையான அழுத்தம். அதுக்கு இந்தியா திருப்ப கூறுகிறது என்னென்றால், நீங்கள் மல்டிபோலர் ரியாலிட்டியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முந்தின மாதிரி நீங்கள் ஒருமுனைவாக்கப்பட்டது, அதாவது நீங்கள் மட்டும் பலமானவர்களாக இல்லை. இப்போது உலகம் பிரிந்து விட்டது. பொருளாதார ரீதியாக கூட இப்போது G7 உலகத்தின் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த முடியாது என்ற ஒரு நிலை வந்துவிட்டது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், நாங்கள் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அப்ப இந்த நிலையை இந்தியாவை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அது தெளிவானது ஒன்று. அமெரிக்க தூதுவரையும் சொல்லிவிட்டார், நாங்கள் நீட்டிய நட்பு கரத்தை நீங்கள் உதறி தள்ளிவிட்டீர்கள் என்றுதான் கூறியிருக்கிறார். அப்ப சரி, இப்ப இந்தியாவும் இல்லை என்ற போது இலங்கை முக்கியமானது. இலங்கை அவங்களுக்கு முக்கியமானது ஒன்று சீனாவுக்காக மட்டுமில்லை, தாய்வானுக்காக மட்டுமில்லை, இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுவதற்கும் அவங்களுக்கு இலங்கை மிக மிக முக்கியம். இந்தியாவை கட்டுப்படுத்துவதற்கு யாருக்கு பிரதான அவசியம்? மேற்குலகத்துக்கு தான் பிரதான அவசியம். அப்படியாயின் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஒரு நல்லுறவு என்பதை விட ஒரு முருகல் நிலை தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கின்றது. உண்மைதான். ஏனென்றால் இலங்கை அந்த கோபோல் மலை விவகாரத்திலும் சொல்லிவிட்டார்கள், தாங்கள் இந்தியாவுக்கு அதை கொடுக்க மாட்டோம் என்று கூறி. அதன் பின்னணியில் சீனா இருக்கிறதா அல்லது மேற்குலகம் இருக்கிறதான்றது அடுத்த விடயம். இப்ப பல பல விடயங்களில் இலங்கை இந்தியாவை ஒரு அளவுக்கு மேல் தனது நாட்டில் கால் பதிப்பதை இலங்கை பெருசாக அனுமதிப்பதில்லை. அதே போல மேற்குலகம் இலங்கையில் கால் பதிப்பதை இந்தியா அனுமதிப்பது. இந்த மோதல்கள்லாம் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. அப்ப இப்ப இருக்கிற நிலைமையில இப்ப இந்தியா கிட்டத்தட்ட மாலத்தீவு சீனாவிடம் போயிருக்கின்றது. இப்ப இந்தியா கிட்டத்தட்ட ரஷ்யாவின் பக்கம் போன மாதிரி. அப்ப இலங்கையும் போகுமாக இருந்தால் மேற்குலகம் முற்று முழுதாக தென்னாசியா பிராந்தியத்தில் அவர்களின் நிலைமை மிக மிக பலவீனமாகத்தான் வரும். அதை அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலும் அதன் பின்னணியில் பின்னப்பட்டிருக்கக்கூடிய பெரும் அரசியல் ராஜதந்திர வலைப்பின்னல்களும் பிராந்திய நாடான இந்தியாவினுடைய நிலைப்பாடுகளும் மேற்குலகினுடைய இரகசியமான முயற்சிகளும் என்கின்ற பல்வேறுபட்ட புதிய அரசியல் ராஜதந்திர இராணுவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி
தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். 4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளிச் சென்றுள்ளனர். எத்னிக் ஹெல்த் கேர், டி நகர். For details 96000037.